12th கெமிஸ்ட்ரி அன்றாட வாழ்வில் வேதியியல். இந்த வீடியோவிலே இயற்கை ரப்பர் மற்றும் செயற்கை ரப்பரை பற்றிய தொகுப்பை பார்க்கலாம். 1. இயற்கை ரப்பர். 2. ரப்பர் உரநூற்றல் வல்கனையாக்கல் என்றால் என்ன? அதாவது வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர். இந்த கேள்வியானது மார்ச் 2020 கேட்கப்பட்டுள்ளது. 3. உரநூற்றல் ரப்பர் தயாரித்தல். 4. உரநூற்றல் ரப்பரின் பண்புகள் பற்றி பார்ப்போம். 1. ரப்பர். ரப்பர் என்பது இயற்கையில் காணப்படும் பலபடி, அதாவது பாலிமர். இங்கு பார்ப்பது CH2 டபுள் பாண்ட் C பாண்ட் CH3 பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2 என்ற வாய்ப்பாட்டை கொண்ட சிஸ் ஐசோப்ரின். இது ஒற்றைப்படி. இந்த ஒற்றைப்படியானது பலபடியாக்கல் வினையின் மூலமாக தருகின்ற பொருளே இயற்கை ரப்பர். இந்த சிஸ் ஐசோப்ரினுடைய IUPAC பெயரை தெரிந்து கொள்வோமா? 1, 2. இரண்டாவது கார்பனில் ஒரு மெத்தில் தொகுதி, 4 கார்பன்களுக்காக பியூட்டா மற்றும் 1வது மற்றும் 3வது கார்பனில் இரட்டை பிணைப்பு. எனவே 2 மெத்தில் பியூட்டா 1,3 டைலீன். இதுவே ஐசோப்ரினின் IUPAC பெயர். இயற்கை ரப்பர். ரப்பர் மரத்திலிருந்து பெறப்படுகின்ற இந்த இயற்கை ரப்பரானது வலிமையானதாகவோ அல்லது நீளும் தன்மை கொண்டதாகவோ இருப்பதில்லை. 2. இயற்கை ரப்பர் எவ்வாறு உருவாகிறது? ரப்பரில் காணப்படுகின்ற ஒருபடியான சிஸ் ஐசோப்ரின் ஆனது தனி உறுப்பு பலபடியாக்கல் வினைக்குட்பட்டு பாண்ட் CH2 பாண்ட் C பாண்ட் CH3 டபுள் பாண்ட் CH பாண்ட் CH2 பாண்ட் என்ற பலபடியை தருகிறது. இச்சமன்பாட்டை சமன் செய்து கொள்வோம். N. ஆகவே சிஸ் ஐசோப்ரின் முன்பு N. இவ்வாறு உருவான இந்த விளைபொருள் சிஸ் பாலி ஐசோப்ரின், அதாவது பலபடி. இந்த பலபடி தான் இயற்கை ரப்பர். ரப்பர் உரநூற்றல் அல்லது ரப்பர் வல்கனையாக்கல், அதாவது வல்கனைசேஷன், குறுக்கு பிணைந்த ரப்பர் எனவும் இதை அழைக்கலாம். இதை கண்டறிந்தவர் சார்லஸ் குட்இயர். இந்த பகுதியானது தேர்வுக்கு மிக முக்கியமான பகுதி. கேள்வி எண் 3. ரப்பர் உரநூற்றல் வல்கனையாக்கல் என்றால் என்ன? இது மார்ச் 2020 கேட்கப்பட்ட பொது தேர்வு வினா. இயற்கை ரப்பரானது கடினமானதாகவோ அல்லது நீளும் தன்மை கொண்டதாகவோ இருப்பதில்லை என்பதை சற்று முன்தான் அறிந்தோம். இதை களைய இயற்கை ரப்பரை 3 முதல் 5% சல்பருடன் சேர்த்து 100 முதல் 150 டிகிரி C வெப்பநிலையில் வெப்பப்படுத்தும் போது சிஸ் 1,4 பாலி ஐசோப்ரின் சங்கிலிகள் டை சல்பைடு பிணைப்புகளால், அதாவது S பாண்ட் S குறுக்க பிணைக்கப்படுகின்றது. இத்தகைய செயல்முறை ரப்பர் உரநூற்றல் அல்லது வல்கனையாக்கல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கேள்வியானது மிகவும் முக்கியமான கேள்வி. நன்கு படித்துக் கொள்ள வேண்டும். கேள்வி எண் 4. உரநூற்றல் ரப்பர் தயாரித்தல். உரநூற்றல் ரப்பர் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? இங்கு பார்ப்பது இயற்கை ரப்பர். ஆக இயற்கை ரப்பரை சல்பருடன் 100 முதல் 150 டிகிரி C வெப்பநிலைக்கு சூடுபடுத்தும் பொழுது இயற்கை ரப்பரில் உள்ள பை பிணைப்பு முறிந்து சல்பருடன் பிணைக்கப்படுகிறது. இதன் விளைவாக உருவாகின்ற இந்த பொருளே உரநூற்றல் ரப்பர் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இயற்கை ரப்பரில் உள்ள 1,4 பாலி ஐசோப்ரின் சங்கிலிகளானது டை சல்பைடு பிணைப்புகளால் குறுக்க பிணைக்கப்பட்டு கிடைக்கப் பெறுகின்ற ரப்பரே உரநூற்றல் ரப்பர். கேள்வி எண் 5. உரநூற்றல் ரப்பரின்
பண்புகள் யாவை? வரிசையர் சல்பரின் சதவிகிதம் பண்பு 1 முதல் 3% சல்பர் இருக்குமேயானால் அந்த உரனூட்டல் ரப்பரின் பண்பானது மிருதுவானதாக இருக்கும், நீளும் தன்மை கொண்டதாக இருக்கும். 2 3 முதல் 10% சல்பர் உள்ளதெனில் உரனூட்டல் ரப்பரின் பண்பானது கடினமானதாக இருக்கும், நெகிழும் தன்மை கொண்டதாக இருக்கும். 1. நியோபிரின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, அதன் பயன்கள் யாவை? 2. பியூனாயன் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, அதன் பயன்கள் யாவை? 3. பியூனா எஸ் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது பார்ப்போம். கேள்வி எண் 1. நியோபிரின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, அதன் பயன்கள் யாவை? இங்கு பார்ப்பது CH2 டபுள் பாண்ட் C பாண்ட் Cl பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2 என்ற வாய்ப்பாட்டை கொண்ட 2-குளோரோ பியூட்டா 1,3 டையீன், அதாவது குளோரோபிரின். இது ஒற்றைப்படி, ஆங்கிலத்திலே மோனோமர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஒற்றைப்படியானது தனி உறுப்பு உருவாவதன் காரணமாக பலபடியாக்கல் வினைக்கு உட்படுகிறது. தனி உறுப்பு எவ்வாறு உருவாகிறது என்பதை பார்ப்போம். குளோரோபிரினில் உள்ள 2 பை பிணைப்புகள் சீரான பிளவிற்கு, அதாவது ஹோமோலிட்டிக் கிளீவேஜிற்கு உட்படுகிறது. இதன் விளைவாக தனி உறுப்பு உண்டாகிறது. இந்த தனி உறுப்பு பலபடியாக்கல் வினைக்குட்பட்டு பாண்ட் CH2 பாண்ட் C பாண்ட் Cl டபுள் பாண்ட் CH பாண்ட் CH2 பாண்ட் என்ற வாய்ப்பாட்டை உடைய பலபடியை தருகிறது. இந்த வினையை சமப்படுத்த வினைப்படுபொருளான குளோரோபிரின் முன்பு N எனவும். இங்கு உருவான பலபடியானது நியோபிரின் என்று அழைக்கப்படுகிறது. இத்தகைய வினைகளானது பலபடியாக்கல் வினைகள் என்று அழைக்கப்படுகின்றன, அதாவது ஆங்கிலத்திலே பாலிமரைசேஷன் ரியாக்ஷன்ஸ். இவ்வாறு பெறப்பட்ட இந்த செயற்கை ரப்பரானது இயற்கை ரப்பரை விட மேன்மையானது, வேதிப்பொருட்களால் பாதிக்கப்படுவதில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நியோபிரின் ரப்பரின் பயன்கள் யாவை? இது வேதிப்பொருட்கள் சேமிக்கும் கலன்கள் மற்றும் இடமாற்று பட்டைகள் தயாரிக்க பயன்படுகிறது. வேதிப்பொருட்கள் சேமிப்பு கலன் ஸ்டோரேஜ் டேங்க், இடமாற்று பட்டைகள் கன்வேயர் பெல்ட். இந்த இடமாற்று பட்டைகளானது பொருளை ஓரிடத்திலிருந்து விரைவாக மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல உதவுகிறது. பல்லின பலபடி கோபாலிமர் என்றால் என்ன? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வெவ்வேறு வகை ஒற்றைப்படி மூலக்கூறுகளை கொண்டுள்ள பலபடியானது பல்லின பலபடி என்று அழைக்கப்படுகிறது. பல்லின பலபடி தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற 2 மதிப்பெண் வினா. பல்லின பலபடிக்கான எடுத்துக்காட்டுகள்: 1 பியூனா என், மற்றொன்று பியூனா எஸ். இரண்டும் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பதை பார்ப்போம். கேள்வி எண் 2. பியூனா என் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, அதன் பயன்கள் யாவை? CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2 என்ற வாய்ப்பாட்டை உடைய பியூட்டா 1,3 டையீன் ஒரு ஒற்றைப்படி. இது CH2 டபுள் பாண்ட் CH2 என்ற வாய்ப்பாட்டை கொண்ட எத்திலீன். எத்திலீனில் உள்ள ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக CN தொகுதி பதிலீடு அடைவதன் காரணமாக பெறப்படுகின்ற அக்ரிலோநைட்ரில், அதாவது வினைல் சயனைடு என்ற ஒற்றைப்படியுடன் சோடியம் வினைவேக மாற்றி முன்னிலையில் தனி உறுப்பு பலபடியாக்கல் வினைக்கு உட்படுகிறது. வினை சூழலில் பியூட்டா 1,3 டையீன் மற்றும் அக்ரிலோநைட்ரிலில் உள்ள பை பிணைப்புகள் சீரான, அதாவது ஹோமோலிட்டிக் பிளவிற்கு உட்படுகிறது. இதன் காரணமாக தனி உறுப்பு பலபடியாக்கல் வினை நடைபெறுகிறது. உருவாகின்ற விளைபொருளை பார்ப்போம். CH2 பாண்ட் CH2 பாண்ட் CH டபுள் பாண்ட் CH பாண்ட் CH2 பாண்ட் CH பாண்ட் CN பாண்ட் CH2 பாண்ட் என்ற பல்லின
பலபடி கிடைக்கிறது. இந்த வினையை சமன்படுத்த பியூட்டா 1,3 டையின் மற்றும் அக்ரிலோ நைட்ரில் முன்பாக எண்ணிடவும். இவ்வாறு உருவான இந்த பல்லின பலபடியே பியூனா எண். பியூனா என்பதனுடைய பொருளை புரிந்து கொள்வோம். இந்த செயற்கை ரப்பரில் முதல் 2 எழுத்து பியூ, பியூட்டா 1,3 டையினை குறிக்கிறது. Na என்பது சோடியத்தை குறிக்கிறது. N என்பது அக்ரிலோ நைட்ரில் அதாவது வினை சயனைடை குறிக்கின்றது. இவ்வாறு உருவான இந்த செயற்கை ரப்பரானது பல்லின பலபடி வகையை சார்ந்தது. பியூனா எண் ரப்பரானது NBR என சுருக்கமாக அழைக்கப்படுகிறது. NBR என்பது அக்ரிலோ நைட்ரில் பியூட்டா டையின் ரப்பரை குறிக்கிறது. பியூனா எண்ணினுடைய பயன்களை பார்ப்போம். இது நெலிக்குழல்கள் தயாரிக்கவும் தண்ணீர் தொட்டியின் உள்பூச்சாகவும் பயன்படுகிறது. கேள்வி எண் 3. பியூனா S எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2 என்ற வாய்ப்பாட்டை கொண்ட பியூட்டா 1,3 டையின். இது ஒற்றைப்படி அதாவது மோனோமர். இதனுடன் CH பாண்ட் C6H5 டபுள் பாண்ட் CH2 என்ற வாய்ப்பாட்டை உடைய ஸ்டைரீன், இது வினைல் பென்சின் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஒற்றைப்படியும் 3:1 என்ற விகிதத்தில் வினைவேக மாற்றியான சோடியத்தின் முன்பு சேர்த்து சூடுபடுத்தும் பொழுது தனி உறுப்பு பலபடியாக்கல் வினைக்கு உட்படுகிறது. பியூட்டா 1,3 டையின் மற்றும் ஸ்டைரீனில் காணப்படுகின்ற பை பிணைப்புகள் சீராக பிளவுற்று தனி உறுப்பு பலபடியாக்கல் வினைக்கு உட்படுகிறது. இதன் விளைவாக உருவாகின்ற விளைபொருளை பார்ப்போம். பாண்ட் CH2 பாண்ட் CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2 பாண்ட் CH பாண்ட் C6H5 பாண்ட் CH2 பாண்ட் என்ற பல்லின பலபடி கிடைக்கிறது. வினையை சமன்படுத்த பியூட்டா 1,3 டையின் மற்றும் ஸ்டைரீன் முன்பு எண்ணிடவும். இந்த வினையில் உருவான பல்லின பலபடியினுடைய பெயரானது பியூனா S. இதனுடைய பொருளை பார்ப்போம். பியூ என்பது பியூட்டா 1,3 டையினையும், நா என்பது சோடியத்தையும், S என்பது ஸ்டைரீனையும் குறிக்கின்றது. பியூனா S ஆனது SBR எனவும் அழைக்கப்படுகிறது. SBRனுடைய விரிவாக்கம் ஸ்டைரீன் பியூட்டா டையின் ரப்பர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.